வணக்க மக்களே. கோதுமையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும் நீங்க கோதுமை மாவை சாப்பிட்றத, கோதுமையால செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத பழக்கமா வச்சுக்கோங்க மக்களே. மைதா மாவு சாப்பிட்றது நீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. கோதுமை மாவு மைதா மாவை விட ஆரோக்கியமானது. கோதுமையில புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், நார் சத்து, மாவு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின், ஃபோலிக் ஆசிட், காப்பர், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், மாங்கனீசு, துத்தநாகம், சல்ஃபர், குரோமியம் போன்ற பலவிதமான சத்துக்கள் இருக்கு. வயிற்றில் புளிப்புத்தன்மை இருக்கிறவங்க மற்றும் புளித்த ஏப்பம் அடிக்கடி வருபவர்கள்லாம் கோதுமையை ரவை போல செஞ்சு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிவாரணம் கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, கோதுமையில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க தெளிவாக விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கோதுமை. தினமும் நீங்க கோதுமையை உணவுல சேர்த்து வந்தா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் உங்களுக்கு சுத்தமாகும். ஸோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நீங்க நீக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க விரைவில் குணப்படுத்திக்கலாம். ரத்தத்தை ஆரோக்கியமாக சுத்திகரிக்கப்படுவதால நீங்க கண்டிப்பா ரத்தம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வராமல் தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். ஸோ ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு கோதுமையை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. உடல் எடை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும் நீங்க கோதுமையை எடுத்துக்கும் போது. பெரும்பாலானோருக்கு கோதுமை பொருட்களை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களாம் மைதாவை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கோதுமையை நீங்க சாப்பிடுங்க. ஸோ இருந்தாலும் நீங்க வந்து மைதாவே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் மைதாவை அந்த மாதிரி தவிர்த்துக்கோங்க. நீங்க அதிகமாக சாப்பிடாதீங்க, கோதுமையை சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும். கோதுமை எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா, கோதுமையில செஞ்சிருக்கக்கூடிய இந்த ரொட்டி, அதுக்கப்புறம் கோதுமையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய மற்ற வகை உணவுப் பொருட்கள், ஆக மொத்தம் கோதுமை உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு உணவு வகையில் வந்து போயிடணும். அப்படி போகும்போது கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். செரிமானத்தை சீராக வைக்கும் கோதுமை. மைதாவை நீங்க அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆனா கோதுமையை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எளிதில் செரிமானமாக ஆரம்பிக்கும். இதனால செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது. இதனால மைதாவை நீங்க குறைச்சிட்டு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, செரிமானம் சார்ந்த பல விதமான சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்திக்கிறதுக்கும் செரிமானத்தை சீராக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்க கோதுமையை எடுத்துக்கோங்க. இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்த, வராமல் தடுக்க, இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்க கோதுமையை எடுத்துக்கோங்க. இதய நோய் இருக்கிறவங்க கோதுமையை உணவுல சேர்த்து வந்தாங்க அப்படின்னா இதயம் வலிமையாக இருக்கும். ஸோ இதயம் அந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கவும் குணப்படுத்துவதற்கும் கோதுமையை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. புற்றுநோயை தடுக்கும் கோதுமை. உங்களுக்கு தெரியுங்களா மக்களே, கோதுமையில புற்றுநோய் தடுக்கக்கூடிய விட்டமின் இ, செலினியம் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஆகவே நீங்க இந்த கோதுமையை தவறாம தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துட்டு வரீங்கன்னா கொஞ்சமாவது சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அப்படி சாப்பிடும்போது புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பிளட் பிரஷர், இது பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க மைதா மாவை நிறுத்திடுங்க, கோதுமையை எடுத்துக்கோங்க. ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மைதா ரொட்டி சாப்பிட்றதை நிறுத்திட்டு கோதுமை ரொட்டியை நீங்க சாப்பிடுங்க. மைதா மாவை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு கோதுமை மாவை நீங்க அதிகமாக கோதுமையை செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது இது உங்களுடைய ஹை பிபி, ஹை பிளட் பிரஷர் சொல்லும் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், அந்த பிரச்சனை ஏற்படாதவர் பாதுகாக்கும். பொதுவாகவே ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு கோதுமையை நீங்க எடுத்துக்கோங்க. தைராய்டு பிரச்சனையில நீங்க இருக்கீங்கன்னா கோதுமை எடுத்துக்கோங்க, அதை சரி பண்ணிக்கலாம். தற்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில அவங்க அவஸ்திப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் கோதுமையை உணவுல சேர்த்துக்கொள்வது நல்லது. தைராய்டு பிரச்சனை குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். வாய் துர்நாற்றம் உங்களுக்கு இருக்கா? இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையை அடியோடு நீங்க ஒழித்து கட்டும்னா கோதுமையை எடுத்துக்கோங்க. வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க கோதுமை உணவை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபடலாம். ஏன் அப்படின்னா கோதுமையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட விட்டமின்கள் வாய் துர்நாற்றத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிடும். அது வர நீங்கள் கோதுமையை எடுத்துகிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாய் துர்நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். எலும்பு அலர்ச்சி பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யறதுக்கு கோதுமையை நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்பு அலர்ச்சி இருக்கிறவங்க தினமும் டயட்டில் கோதுமை ரொட்டி அல்லது இந்த கோதுமையை வந்து பிரெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது எலும்புகள் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை உங்களுக்கு தடுக்கும். எலும்பு சம்பந்தமான அந்த அலர்ச்சி பிரச்சனை, எலும்பு சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்க, வராமல் தடுத்துக்க, எலும்புகளை உறுதி செஞ்சுக்க கோதுமையை நீங்க எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோயை சரி செய்யக்கூடியது கோதுமை. நீரிழிவு நோயாளிகள்லாம், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கிறதுக்கு கோதுமையை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க கோதுமையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் கோதுமையை நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது இன்சுலின் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுரக்கிறதால உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். சொல்ல முடியாது, நீரிழிவு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணப்படுத்தப்படலாம். அதுக்கு கூட நீங்க தொடர்ந்து வந்து உங்களோட டயட்ல கோதுமையை பயன்படுத்தணும். ஸோ இப்பவே நீரிழிவு நோய் வரக்கூடாது, நான்
ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை எப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வாங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு கோதுமையை நீங்கள் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கோதுமையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட்டாலே அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை வராத காரணமே நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாம போகிறது தான். அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளான இந்த கோதுமையை நீங்கள் எடுத்துக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சு செரிமான பிரச்சனையை சரி செஞ்சுட்டு மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு விடுதலை தரும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நாளடைவில் உங்களுக்கு மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த கோதுமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் கோதுமையை சாப்பிடுங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். 30 வயதிற்கு மேலே சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாக அது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தும் இருக்கு. அது ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு 30 வயசுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து தள்ளி இருக்க வேணும் அப்படின்னா தினமும் நீங்கள் கோதுமையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரணும். இதனால சிறுநீரக கற்கள் இருப்பது தடுக்கப்படும். இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னா கூட சிறுநீரக சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னாலும் கோதுமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்த சோகை உங்களுக்கு இருக்கு, அனிமியா சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்திக்க வராமல் தரத்துக்கு கோதுமையை எடுத்துக்கோங்க. உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேணும் அப்படின்னா கோதுமையோடைய உணவுப் பொருட்களை நீங்க உணவுல சேர்த்துக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். இதனால ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதம் அதிகப்படுத்தப்படுவதால அனிமியா சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய் எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். புரோட்டீன் நிறைந்தது இந்த கோதுமை மக்களை. இதனால புரோட்டீன் சத்து உங்களுக்கு கிடைக்கப்படுவதால உங்களுக்கு இந்த புரோட்டீன் சத்து இல்லாம போறதால என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். கோதுமையில புரோட்டீன் அதிகம் இருக்கு. எனவே பால் பிடிக்காதவங்க கோதுமை சப்பாத்தி அல்லது கோதுமை பிரெட் போன்றவற்றை தினமும் நீங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வாங்க. அப்படி சேர்க்கும் போது புரோட்டீன் கிடைக்க ஆரம்பிக்கிறதால பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ பார்த்தீங்களா மக்களே, கோதுமையில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மைதா மாவை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா மைதா மாவு சாப்பிட்றது இனிமேல் குறைச்சிட்டு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமை ஆரோக்கியம் இருந்தது உங்களுடைய பல விதமான பிரச்சனைகளை அது குணப்படுத்தும். கோதுமையை நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.